அவர்களுக்கு எமது நன்றி. அடுத்து நயவுரை இடம்பெறுகின்றது. பன்னூல் ஆசிரியரும் சிறந்த மொழிபெயர்ப்பாளருமான சட்டத்தரணி இரா சடகோபன் அவர்கள் இப்பொழுது நயவுரை வழங்குவார்கள். மற்றொரு இனிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன். அவைத் தலைவர் அவர்களே மற்றும் ஏனைய பிரமுகர்களே, இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்து எனது இந்த சிறு உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆரம்பத்திலேயே இங்கு உரையாற்றிய உளவள ஆலோசகர் நௌபல் அவர்கள் கூறினார்கள், நலிந்து கிடக்கும் எழுத்தாளர்களுக்கு எவ்வாறு உதவலாம் என்று. உண்மையில் அது பலமுறை நாங்கள் யோசித்த ஒரு விடயம்தான். இருந்தாலும் இதுவரை எம்மால் அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தது. அத்தகைய ஒரு யோசனையை பிரேரித்த அவருக்கு நன்றி தெரிவித்து, இத்தகைய ஒரு நிதியை அமைக்க முன்வருவீர்களாயின் அதற்கு பூரண ஒத்துழைப்பை அனைவரும் தர வேண்டும். என்னுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், எம்போன்றவர்கள் பலரது ஒத்துழைப்பை இதற்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்று கூறி இதனை உடனே ஆரம்பிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் அவர்களை கேட்டுக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஆரம்பத்திலேயே இங்கு பலமுறை பிரஸ்தாபிக்கப்பட்ட விஷயம், ரிஷ்னாவும் ரிம்சாவும் இரட்டையர்கள். எனக்கும் அதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டுவிட்டது. எனக்கு தெரியும், இவர்கள் ஆரம்பத்திலிருந்து எழுத்துத்துறையில் நுழைந்ததிலிருந்து நான் பார்த்து வரும் இரட்டையர்கள். அநேகமான எனது எல்லா நூல் வெளியீட்டு விழாவுக்கும் இவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் ஒரு எழுத்தாளன், ஒரு சட்டத்தரணி, ஒரு மொழிபெயர்ப்பாளர், கவிஞன் என்ற பல துறைகளில் கால்பதிந்திருந்தாலும் பல்வேறு விடயங்களில் எனது அலுவலகத்துக்கு வந்து இவர்கள் என்னுடன் பேசியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் ஆதங்கப்பட்டு கொண்ட ஒரு விடயம்தான், ஏன் இந்த மூத்த எழுத்தாளர்கள் எம்மை போன்ற வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை, தட்டி கொடுப்பதில்லை. நான் கூறினேன், உங்களை போன்ற நிலைமை எங்களுக்கும் இருந்தது. நாங்களும் எழுத்துத்துறை ஆரம்பித்த போது அண்மை காலம் வரை இங்கு நண்பர் சட்டத்தரணி சேனாதிராஜா அவர்கள் இருக்கிறார்கள், எழுத்தாளர் சுதாராஜ் இருக்கிறார், திறனாய்வாளர் KS சிவகுமாரன் அவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள தமிழ் எழுத்தாளர் ஹேமச்சந்திர பத்திரன் இருக்கிறார்கள், அலி அக்பர் இருக்கிறார்கள். இப்படி பல இத்துறையில் ஈடுபட்ட பலர்கள் இருந்தும் நாங்கள் இங்கே இரண்டாம் வரிசையிலோ மூன்றாம் வரிசையில் அமர்ந்திருக்கும் போதும் கூட இன்னாரெல்லாம் இப்பொழுது எழுதி வருகிறார்கள் என்று இந்த மூத்த எழுத்தாளர்கள் ஒருபோதும் எங்களது பெயர்களை உச்சரித்தது கிடையாது. இப்போ நான் இவர்கள் இந்த இரட்டையர்களாகிய ரிஷ்னாவுக்கு நான் கூறினேன், நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஒருபோதும் சிந்திக்கக்கூடாது. எழுதுவது 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 அதுதான் உங்களது பணியாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை பற்றி என்ன கூறுகிறார்கள், என்ன விமர்சனம் செய்கிறார்கள், அதை உங்கள் காதில் வாங்கிக் கொண்டு ஒரு நாளும் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. எழுதுவது ஒன்றுதான் உங்களது தொழில். அந்த வகையில் அது உண்மைதான். அவர்களது அந்த உழைப்பு இன்று பிரமிக்க வைக்கிறது. அவர்கள் இன்று பிரமிக்கும் வகையில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். ரிஷ்னா கூறுகிறார், நான் 16 வயதில் எழுதிய ஒரு கவிதையை மெட்ரோ பத்திரிகை போட்டு அதிலிருந்து தான் நான் ஒரு எழுத்தாளனாக நான் உருவாகினேன் என்று. இவ்விதம் கூறி ரிஷ்னா பெருமைப்படுவதை விட இவ்வாறு ஒரு எழுத்தாளரை இனம் கண்டு அவரை இந்த உலகத்துக்கு தோற்றுவித்த அந்த பத்திரிகை பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும்.
இந்த கிருஷ்ணாவின் மெல்லிசை தூறல்கள். இவரது முதல் கவிதையை 2004ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு வயது 16. அப்படி என்றால் நான் ஒரு கணிப்பீடு செய்து பார்த்தேன், இன்று அவரது வயது என்ன ஆகியிருக்கும் என்று. 28 வருடங்கள். இந்த 12 வருடங்களாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு கேள்வி எழுந்தது. அவர் இந்த 12 வருட காலத்தில் 300 கவிதைகள், 30 சிறுகதைகள், 50 நூல் விமர்சனங்கள் ஆகியவற்றை எழுதியிருக்கிறார். பாரிய ஒரு அடி. இவருடைய இந்த சாதனை மிக ஒரு பெரும் சாதனை என்றே கூற வேண்டும். அவருக்கு எனது பாராட்டுக்கள். இவர் இந்த நூலில் கையாண்டிருக்கும் இவரது பாடல் பொருட்கள் இறையியல், ஆன்மீகம், சமுதாய அநீதி, சமூக பிரச்சனைகள், இன ஒற்றுமை, காதல், கணவன் மனைவி உறவு, பெற்றோரை பேணுதல். நமது உளவள ஆலோசகர் கூறினார், எழுத்தாளர்கள் ஒரு விதத்தில் மனோதத்துவியலாளர்கள் தான். உண்மைதான். இங்கே இவரது கவிதைகளில் கூட சில அத்தகைய ஆலோசனைகள் 2-3 பாடல்களில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவரது அந்த எழுத்துக்களில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்ற வகையான பாடல்கள் அங்கே காணப்படுகின்றன. எனவே இதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டல் மனப்பான்மை எழுத்தாளர்களுக்கு இருக்க வேண்டும். எனவேதான் நான் கூறுவேன், எழுத்தாளர்கள் எனப்பட்டவர்கள் எப்போதுமே வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாடசாலையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் போது அந்த மாணவர்களை விட ஆசிரியர்கள் கல்வி அறிவு விசாரித்தவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் தான் எழுத்தாளர்கள். எனவே நான் என்னிடம் வந்து இவர்கள் பேசும்போதெல்லாம், உங்களது எழுத்தில் ஆழம் இன்னும் போதாது, இதனை நீங்கள் உங்களது அறிவை விசாரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும். நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள், என்ன புத்தகங்களை வாசிக்கிறீர்கள், என்ன சஞ்சிகைகளை வாசிக்கிறீர்கள் அவரிடம் கேட்டு அவர் கூறும் பதிலை வைத்து நீங்கள் இது போதாது, இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். நீங்கள் வாசித்து உங்கள் அறிவை விசாரித்துக் கொண்டால் மாத்திரம்தான் நீங்கள் சமுதாயத்துக்கு எதையும் கருத்தை சொல்வதற்கு நீங்கள் அருகதையுடையவர்களாக நீங்கள் வருவீர்கள். இந்த கிருஷ்ணாவின் இந்த மெல்லிசை தூறல்கள், இந்த தலைப்பு எனக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பாக்கப்பட்டது. மலை தூறல்களில் நனைய ஆசைப்படாதவன் யார் இருக்க முடியும்? நாங்கள் இளமை காலத்தில் இருந்தபோது, நான் எனது ஊர் நாவலப்பட்டி, எந்த நேரமும் மழை தூறிக்கொண்டே தாண்டும். ஆனால் நாங்கள் பாடசாலை முடித்து வீட்டுக்கு செல்லும் போது அது நனைந்து கொண்டு போவோம். தூறலில் ஆடி பாடிக்கொண்டு தண்ணீர் விழுந்து குதித்து, மழை கொட்டுகிறதே, அங்கே சற்றே ஒதுங்கி இருந்து கொண்டு அப்புறமாக வீட்டுக்கு செல்வோமே என்று ஒருபோதும் நாங்கள் நினைத்தது கிடையாது. ஏனென்றால் மழையில் அந்த தூறலில் நனைவது அத்தகைய இன்பத்தை எங்களுக்கு தரும். எனவே இந்த தலைப்பை வாசித்த போது எனக்கு சற்று ஒரு பரவசமான உணர்வு ஏற்பட்டது. பழைய நினைவு. கமலஹாசனும் ரேவதியும் நடித்த ஒரு சினிமா படம் புன்னகை மன்னன். ரேவதி அன்று அவருக்கு பெண் பார்க்க வீட்டுக்கு வருகிறார்கள். அதற்கு போவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. எனவே நேரம் கழித்து போக வேண்டும் என்பதற்காக மலையில் நனைந்து ஆடி பாடிக்கொண்டு ஒரு குடையிடம் அவள் போவாள். மலை தூறல், மேகம் பாடும் பாடல். இந்த மலை தூறல் கொண்டு வரும் அந்த மன உணர்வு ஒரு கவித்துவமானது தான். அதனை யாராலும் மறுக்க முடியாது. எனவே இந்த தூறல் என்ற விஷயம் இந்த பாட்டோடு சேர்ந்து அந்த இசை, சந்தம், லயம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒத்துப்போகும் ஒரு நல்ல தலைப்பை அவர் தெரிவு செய்திருக்கிறார் என்று தான் நான் கூற வேண்டும். அண்மையில் ஃபேஸ்புக் இன்று எல்லாருமே அனுபவித்து பார்க்கும் ஒரு விடயம் ஃபேஸ்புக் என்ற சமூக வலைத்தளம். அதில் ஒரு நண்பர் கிட்டிருந்த ஒரு சிறு பதிவை உங்களுக்காக தருகின்றேன்.
நான் மலையில் நனைந்துவிட்டு வீட்டுக்கு சென்றபோது எல்லோரும் என்னை ஏசினார்கள். நான் மலையில் நனைந்துவிட்டு வீட்டுக்கு சென்றபோது எல்லோரும் என்னை ஏசினார்கள். என் அம்மா மாத்திரம் மலையை ஏசினார். இந்த ஒரு சின்ன விஷயத்திலிருந்து அந்த அந்த மலைத்தூரலில் நனைத்தலின் இன்பத்தை அனுபவித்து மகிழலாம். தந்தை அடித்து ஏனடா மலையில் நனைந்துவிட்டு வந்தாயே என்று உனக்கு காய்ச்சல் வருமே என்று அதட்டும் போது அம்மா அவனை அணைத்து டவல் கொண்டு வந்து துடைத்து அவனுக்கு ஆறுதல் படுத்துவார். இதுதான் இயல்பு. பாடல்கள் தான் மனிதனின் ஆரம்பகால இசையாக இருந்திருக்கின்றன. முதலில் சமிக்கைகள், கூக்குரல் இடுவது, ஊளை இடுவது போன்ற சில சமிக்கைகளை அவர்களது பாசை பரிமாறல்களாக இருந்திருக்கின்றன, தொடர்பாடலாக இருந்திருக்கின்றன. அதன் பிறகு சிறு சிறு குறியீடுகள் வந்திருக்கின்றன. அதன் பிறகுதான் மெல்லொலிகள் எழுப்பப்பட்டன. மனிதன் எப்பொழுதுமே காதல், சந்தோஷம், காமம் இந்த 3 உணர்வுகளுக்கும் மிக ஆசைப்பட்டவனாக இருந்திருக்கின்றான். இறையியலை அவன் நாடியதெல்லாம் அவனுள் காணப்பட்ட அந்த பய உணர்வின் காரணமாக. எனவே இந்த மெல்லுணர்வுகள் அவனுக்கு பாட வேண்டும் என்ற உந்துதலை தந்தன. எனவே பாடுதல் என்பது இயற்கையாகவே மனிதன் சந்தோஷித்து கழித்திருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படையான ஒரு அம்சமாக அங்கு வந்தது. அதற்கு அடுத்து ஆடுதலும் பாடுதலும் வேண்டுமானால் அதற்கு இசையும் இருக்க வேண்டும். எனவே இவை 3ம் சேர்ந்து இன்று பாருங்கள், பாடல்கள் பல்வேறு விதங்களில் பெருகி ஒப்பிசை என்று பல விதங்களில் பெருகி இன்று கோடானு கோடி மக்கள் தமது பொழுதுகளை ஆடுதலிலும் பாடுதலிலுமே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவை அவர்களுக்கு சந்தோஷத்தை தரும் விடயங்களாக ஆகி போய்விட்டன. இந்த பாடல்களிலிருந்து ஆரம்பத்தில் இந்த பாடல்கள் மக்கள் இசைகளாக உழைக்கும் போது, வயல்களில் பாடும்போது, அங்கு இசைப்பாட்டுகள் என்று இப்பொழுது நாம் அழைத்தாலும் அவர்கள் எசப்பாட்டு என்று தான் கூறினார்கள். எச என்றதிலிருந்து தான் இசை என்ற மறுவி இசை என்ற ஒரு நல்ல வார்த்தை உருவாகி இருக்கின்றது. ஏனென்றால் பல வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கின்ற பல வார்த்தைகள் நாம் தமிழ் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அவை தமிழ் அல்ல, அவை வட மொழியிலிருந்து வந்தவை. அவற்றை இலக்கணமாக மாற்றுவதற்காக அவர்கள் எச என்று இருந்ததை இசையாக்கி விட்டிருக்கிறார்கள். எனவே இந்த இசையில், இந்த பாடல்களில் இருந்து தான் முதலில் இசையே வந்தது பிற்காலத்தில். அப்படி என்றால் முதலில் ஆரம்பத்தில் இருந்த பாடல் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும்? அவை சில சமயம் காட்டுக்கூச்சல்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மது அருந்திவிட்டு அங்கு பாடுகிறார்கள். சில வேளை நாம் அந்த கருப்பின் ஆபிரிக்க மக்களின் அந்த இசையை பார்த்தோமானால் அது சில வேளை நமக்கு வியப்பூட்டுவதாக இருக்கின்றது. அது வித்தியாசமான ஒரு காட்டு கத்தலாக இருந்தாலும் கூட அங்கே அதன் நுழைந்து பார்த்தால் அங்கு ஒரு இசை இருப்பதை நாம் அவதானிக்கலாம். இந்த உண்மையான அந்த இசையை புரிந்து கொண்டு ஏஆர் ரஹ்மான் சல்சா என்ற அந்த இசை வடிவத்தை தனது பாடல்களுக்கு பயன்படுத்தியதினால்தான் அவர் இந்த உலகத்தை உச்சி வரை சென்றார். அதன் பிறகுதான் பாடலில் பல்வகைகள் தோன்றின. தாலாட்டு, ஒப்பாரி, பக்தி பாடல்கள், தேவாரம், செய்யுள், தெம்மாங்கு என இவ்வாறு பாடல் வகைகள் பல்கி பெறுகின்றன. மீனவர்கள் ஏலோலோ ஏலோலோ என்ற பாட்டை அங்கு தமது வலையை இழுப்பதற்காக பாடினார்கள். அண்மை காலத்தில் சினிமா என்ற அந்த ஊடகம் இந்த பாடலை தனக்குரியதாக வரைத்துக் கொண்டு இன்று சினிமாவில் தான் இந்த பாடல்கள் இசையோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மெல்லிசை பாடல்கள் ஆரம்பத்தில் மெல்லிசை பாடல்களாக இருந்த இந்த பாடல்கள் அதன் பின்னர் திரை இசை பாடலாக மாறின. பெரும் கவிஞர்கள் தோன்றினார். இந்த பாடல்களுக்கு அண்மைய நவீன பாடல்களுக்கு தந்தையாக நாம் சுப்பிரமணிய பாரதியாரை தான் குறிப்பிட வேண்டும். அவ்வாறு அதன் பின்னர் தியாகராஜ பாகவதர், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாரதிதாசன், கண்ணதாசன், வாலி, சுரதா, தற்போது வைரமுத்து என இந்த கவிஞர்கள் பல்கி பெறுகிறார்கள். எனவே இன்று இந்த பாடல் ஒரு நுண்ணிய இன்றைய பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டோமானால் அந்த பாடல் வரிகளை வாசித்து அதன் இசையையோ அதன் சந்தத்தையோ நயத்தை உணர முடியாமல் இருக்கும்.
ஆனால் அதனை ஒரு தேர்ந்த பாடகன் பாடி அதற்கு இசையமைத்தவுடன் அந்த பாடல் பெரும் வடிவம் மிக வித்தியாசமானதாகவும் அந்த இசை அங்கு தட்டப்படும் போதே நமது கால்கள் கைகளும் ஆட வேண்டும் போல் ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவை இன்று மிக உன்னத நிலை மாறிப்போயிருக்கின்றன. நமது நாட்டில் அது இல்லை. நமது நாட்டில் அத்தகைய ஒரு ஊடகம் ஏன் வளர்ச்சி அடையவில்லை? அதற்கு காரணம் நமக்கு மிக பாரிய இமயமலை போன்ற அந்த போட்டி, தமிழ்நாட்டில் இருந்த போட்டி எம்மை அந்த துறையில் கால் வைக்க முடியாமல் தடுத்து விட்டது. நான் கூட சில போதுகளில் சில பாட்டுகள் எழுதியிருக்கிறேன். ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு திரைப்பட இயக்குனர் வந்திருந்தார். அவர் கூறினார், நான் 1 மாதம் இங்கே இருப்பேன், உங்களுக்கு முடிந்தால் ஒரு 10 பாடல்களை எனக்கு ஆக்கி தாருங்கள். நான் அவசரமாக 10 பாடல்களை நான் எழுதினேன். இருந்தாலும் அவருடன் அந்த 10 பாடல்களை கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அதனை டைப்படிக்க கொடுத்திருந்த அந்த பெண்மணி 1 வாரம் லீவ் போட்டுவிட்டு போய்விட்டார். அந்த நேரத்தில் அந்த தயாரிப்பாளர் போய்விட்டார். எனவே எனக்கு வந்த அந்த சந்தர்ப்பம் தவறி போனது. இன்று ரிஷ்ணா இந்த துறையில் துணிந்து காலடி பதித்து இருக்கிறார்கள். இதை இப்படிதான் இறங்க வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய ஒரு விஷயம். யாரும் அப்படி இறங்க மாட்டார்கள், இறங்க முடியாது. அதற்கு ஒரு பாரிய துணிச்சல் ஒன்று வேண்டும். ஆரம்பத்தில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டார்கள், அந்தந்த துறையைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த துறையில் போய்கொண்டே இருக்க வேண்டும், அதில் விசேடத்துவம் பெற வேண்டும். சிறுகதை எழுத்தாளர்கள் சிறுகதைகளை எழுத வேண்டும், மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட வேண்டும், நாவலாசிரியர்கள் நாவலில் ஈடுபட வேண்டும். ஆனால் இன்று இவர் கவிதை எழுதுகிறார்கள், சிறுகதை எழுதுகிறார்கள், கட்டுரை எழுதுகிறார்கள், நாவல் எழுதுகிறார்கள். இப்படி பல்துறைகளில் காலடி எடுத்து வைத்து அதில் ஆழமாக நுழையும் ஒரு பெண்மணி தான் ரிஷ்ணா. இவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்த அவரது குறிப்பு பட்டியலில், தன்னை பற்றிய ஒரு குறிப்பு பட்டியலில் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். இவர் எங்காவது பாடல் பாடினார், கவிதை வாசித்தார் என்று சொல்லாமல் எல்லாவற்றிலும் கூறுகின்றார் கவிதை கூறினார். கவிதையை கூறலாமா? கூறுதல் என்பது சம்பாஷணையுடன் பேச்சுடன் சம்பந்தப்பட்டது. கவிதை என்பது உயர் இலக்கிய வடிவம். எனவே கவிதையை கூறலாமா? எனக்கு ஒரு சந்தேகமும் இது தொடர்பான ஒரு தேடலும் ஏற்பட்டது. இவர் தனது குறிப்பில் கூறுகின்றார், பிறை FM அலைவரிசையில் இவர் கவிதை கூறியிருக்கிறார். நேத்ரா டிவியில் முஸ்லிம் நிகழ்ச்சியில் இவர் கவிதை கூறியிருக்கிறார். இலங்கை வானொலியில் இவர் கவிதை கூறியிருக்கிறார். சக்தி FM அலைவரிசையில் இவர் கவிதை கூறியிருக்கிறார். ஊவா FM அலைவரிசையில் இவர் கவிதை கூறியிருக்கிறார். எல்லா இடத்திலும் இவர் கவிதை கூறியிருக்கிறாரே, இவர் கவிதை பாடவில்லை. ஏன் என்று ஒரு எழுந்தபோது இப்போ மக்கள் கவிஞர்கள், மக்களுடைய பாசையில் பேசுபவர்கள், மக்களுடைய பாசையில் கவிதை எழுதுபவர்கள், இவரது அநேகமான கவிதைகள் பேச்சு வழக்கில் காணப்படுகின்றன. எனவே பேச்சு வழக்கில் அப்படி கூறப்படுவதனை கூறலாம், இந்த கவிதையை கூறலாம் என்ற முடிவுக்கு வந்தேன். எனவே இவர் ஒரு புதிய பதப்பிரயோகம் அங்கே பயன்படுத்தி இருக்கின்றனவே நான் அவதானித்தேன். உங்களுக்கு இவருடைய கவிதை பற்றி முதலாவது நான் எடுத்துக்கொள்ள இருக்கும் பாடல் இந்த யுத்தம் சம்பந்தப்பட்டது. கடந்த 30 ஆண்டு காலம் இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் தந்த வடுக்கள் மிக ஆழமானவை. அந்த காயங்கள் இன்னும் நம் மத்தியில் மாறவில்லை. சிங்களவர்களையும் தமிழர்களையும் பிரித்து இன மத ரீதியாக கூறு போட்டு இனக்கலவரங்களை தோற்றுவித்து இத்தகைய அல்லோல பண்ணிய இந்த யுத்தம் முடிந்து போய்விட்டது. ஆனால் அதிலிருந்து இன்னும் நாம் மீண்டோமா? இல்லை. எனவே யுத்தத்தை பற்றிய இவரது முதல் பாடல், இந்த தேசம் நம் தேசம், இலங்கை எனும் புகழ் தேசம். இந்த தேசம் நம் தேசம், இலங்கை எனும் புகழ் தேசம். 30 ஆண்டு போர்க்காலம் முடிவில் எதனை தந்தது? எதிர்கால கனவு கலைந்தது, பெரிய சேதம் தந்தது. ஒருதாய் வயிற்று பிள்ளை என ஒற்றுமையாய் வாழ்ந்திருப்போம். உலகத்தை நம் உறவாக்கி முயற்சி பெற ஒன்றிணைவோம். இதனை உண்மையில் இது ஒரு கவிதை வடிவத்தில் இருக்கிறதை நான் காண்கிறேன். இதனை ஏற்கனவே இவரது பாடலை நாம் கேட்டது போல் ஒரு மெட்டமைத்து இசையுடன் அதனை படித்தால் அது எவ்விதம் இருக்கும் என்று இப்பொழுது கற்பனை செய்ய முடியாது. அதனை பாடி பார்த்தால் தான் தெரியும். அவ்விதம் பாடும்போது அது மிக சுவையுடன் காணப்படும் என்று நான் கருதுகின்றேன்.
இந்த யுத்தம் தொடர்பாக மட்டுமில்லாமல் நம்மிடம் காணப்படுகின்ற பல்வேறு வேற்றுமைகள், மத வேற்றுமைகள், நிற வேற்றுமைகள், சாதி வேற்றுமைகள், இப்படி பல்வேறு விதமான வேற்றுமைகளை பற்றி அது பல நூற்றாண்டு காலமாக பாடுபொருளாக பலரால் வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது. ஆப்பிரிக்க கருப்பு இன மக்களை நோக்கினோமானால் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டு காலம் அடிமையாக கொண்டு போய் மேற்கு நாட்டினர் அவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தினார்கள். எனவே அங்கே அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடு என்ற அந்த விடுதலை பாடல்கள் ஒலித்தன. ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் அது தொடர்பாக பாடியிருக்கிறார்கள். அது மானிடவியல் வரலாற்றில் ஒரு முக்கிய துறையாகவே காணப்படுகின்றது. கிருஷ்ணாவின் 7வது பாடல், நீங்கள் உங்களது புத்தகம் கையில் இருந்தால் அதனை பார்த்துக் கொள்ளலாம். பொன்மாலை பொழுதொன்றில், பொன்மாலை பொழுதொன்றில் புற வந்து நின்னது போல். அது என்ன புற வந்து நின்றது? எனக்கு ஆரம்பத்தில் உண்மை புரியவில்லை. சிங்களத்தில் புற ஆவா, அது ஒரு நபரை குறிக்கும் சொல். அப்படி எதுவும் போட்டிருக்காவோ என்று யோசிக்கும் போதுதான் முஸ்லிம்கள் தங்களது பாசையில் பிறை என்பதை புற என்று அவர்கள் அழைப்பார்கள். பொன்மாலை பொழுதொன்றில் புற வந்து நின்பது போல் ஏப்புள்ள வதனம் என்னெஞ்சில் பதிந்திடுச்சு. கஞ்சாட கவி கொண்டு கட்டி என்ன போட்டுப்பட்ட இதயம் புறா குஞ்சாய் ஓங்கண்ணில் அடைஞ்சிருச்சு. என்னப்பா இது நாங்கள் வரலாற்று காலங்களில், இலக்கிய காலங்களில், தமிழ்ச்சங்க காலங்களில் ஊமையங்களை நிறைய நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்கே இவர் எடுத்திருக்கும் ஊமையம், என் இதயம் புறா குஞ்சாய் உன் கண்ணில் அடைஞ்சிடுச்சு. புறா குஞ்சு ஆகி கண்ணில் போய் அடைஞ்சிருச்சு. அந்த கண் தான் அந்த புறாவுடைய கூடு. இப்போ இப்படிப்பட்ட ஊமையம் கண்டுபிடிக்கிறது மிக ஒரு கடினமான விஷயம். இவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து அடுத்த வரிகள் இன்னும் அழகிய வரிகள். நெஞ்சாங்கூட்டில் என்ற ஒரு கவிதை, ஒரு சினிமா பாடலை அடிக்கடி நாம் கேட்டிருக்கின்றோம். இங்கே நெஞ்சுக்குழி, இதே பாடலில் பின்னால் அவர் குறிப்பிடுகின்றார். பாசம் வச்ச நெஞ்சுக்குழி உன் நினைப்பால நிறைஞ்சிடுச்சு, குளிர்கால எண்ணெய் போல உள்ளம் உறைஞ்சிடுச்சு. அப்படி பாசம் வச்ச நெஞ்சுக்குழி உன் நினைப்பால நிறைஞ்சிருச்சு. அங்க குளிர்கால எண்ணெய் போல என் உள்ளம் உறைஞ்சிருச்சு. என்ன குளிர்காலத்தில் உறைஞ்சி போயிடும். இப்போ இவர் ஊனம் எடுத்துக்கிறாரு. அந்த எண்ணெய் எப்படி உறைஞ்சி போயிருச்சோ அதே மாதிரி இவர் உள்ளம் உறைஞ்சி போயிருச்சான். அடுத்ததில் இவர் சொல்ற வரிகள் மிகுந்த அடுக்கு வரிகளாக காணப்படுகின்றன. அடியே நீ கொன்னு புட்ட, தீவிலியால் தின்னு புட்ட, மடி மீது தலை வச்சால் மயங்காம தள்ளி புட்ட, ஏதேதோ செய்து புட்ட, என்னழகை கொய்து புட்ட, மார்கழியில் மாலை தந்து மதிமயங்க செய்து புட்ட. கவிஞர்கள் பாட்டுக்களில் இடையினம், மெல்லினம் என்ற வகை எழுத்துக்களை சேர்த்து அதனை கோர்க்கும் போதுதான் பாடல்கள் மிக அழகாகவும் ஓசை நயத்துடனும் வருகின்றன என்ற ஒரு கோட்பாடு உண்டு. அதனை உடைத்தவர், அப்படி அந்த கோட்பாடு பிழையானது என்று உடைத்தவர் கவிஞர் வைரமுத்து. அவர் அதனை உடைப்பதற்காக ஒரு பாட்டை பாடினார். அந்த பாட்டு, ஒட்டகத்தை கட்டிக்க கெட்டியாக ஒட்டிக்க வட்ட வட்ட கொட்டுக்காரி, ஒத்துழைக்க ஒத்துக்க பத்த வச்சா பத்திக்க வாய்வடிக்க முட்டுக்காரி. இங்க எல்லாமே இட்டு வருது, எல்லாம் வல்லினம். வல்லினத்தை எவ்வளவு இசையை கொண்டு எவ்வாறு நாம் காது குளிர அதனை கேட்க முடியும் என்பதற்கு இந்த பாட்டு நல்ல உதாரணம். அதே போல்தான் இவர் இங்கே குலைத்து வைத்திருக்கும் இந்த வரிகள். கொன்னு புட்ட, தின்னு புட்ட, தள்ளி புட்ட, செய்து புட்ட, கொய்து புட்ட, செய்து புட்ட, இதெல்லாம் இப்படி ஒரு அடுக்கான இந்த வரிகள். இதனை நான் சொல்லி உங்களால் அனுபவிக்க முடியாது. இதனை மிட்டமைத்து பாட வேண்டும். அடுத்து ஒரு பாடல். இவருடைய பாடுபொருளில் ஒரு பெண்ணானல் எத்தகைய பருவங்களை அடைகின்றாள். பெண், அவர் பூப்பெய்தல், அதன் பிறகு அவர் தாயாதல், பிறகு கருத்தரிக்க பெற்று அவள் பிள்ளை பேற்றை பெறுதல்,
அவர் கணவனிடமிருந்து அவர் அப்பாவிடமிருந்து கணவனை திருமணம் முடித்து மாமியார் வீட்டுக்கு செல்லுதல், அந்த மாமியார் வீட்டில் அந்த மாமியாரை தாயாக கொள்ளுதல் என்பன தொடர்பான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடலும் கூட ஒரு கருத்து மிக்க ஒரு பாடலாக காணப்படுகின்றது. வாழ்க்கையில் முக்கியமானது என்ன என்பதை ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு நாம் நமது வாழ்க்கையில் எதனை முக்கியமாக கருத வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பது மிக கடினமானதாக இருக்கின்றது. இதற்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒரு விளக்கம் அளித்தார். அவர் ஒரு கிளாஸ் நிறைய ஒரு வெற்று கிளாஸை கொண்டு வந்து அதனை இப்பொழுது நான் நிறைக்கப் போகிறேன் என்று கூறி ஒரு பெரும் கற்களை அதில் போட்டார். கற்கள் நிறைந்து விட்டது. அப்பொழுது அங்கே இருக்கின்ற மாணவர்களை பார்த்து கேட்டார், இப்பொழுது இந்த கிளாஸ் நிறைந்து விட்டதா? பிள்ளைகள் சொன்னார்கள், ஆம் நிறைந்து விட்டது. அவர் சொன்னார், இல்லை, இன்னும் இடம் இருக்கிறது. அவர் சிறு சிறு கற்களை அதில் போட்டார். அவை அங்கு இடமிருந்த இடங்களிலெல்லாம் போய் குவிந்து கொண்டன. இப்பொழுது இந்த கிளாஸ் நிறைந்து விட்டதா என்று கேட்டார். நிறைந்து விட்டன என்று அவர்கள் கூறினார்கள். இல்லை, அவர் அங்கே சில மணலை தூவி விட்டார். அப்பொழுது அந்த கிளாஸ் நிறைந்தது. இப்பொழுது இந்த கிளாஸ் நிறைந்து விட்டதா என்று கேட்டார். ஆம் என்றார்கள். இல்லை, இன்னும் அங்கே இடம் இருக்கிறது. அவர் நீரை ஊற்றினார்கள். நீர் இடம் இருந்த இடங்கள்லாம் போய் நிறைந்தது. எனவே முதலாவது நமது வாழ்க்கையில் முக்கியமானவை என்று சொல்லப்படுகின்ற அந்த கற்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அதற்கு அடுத்தது முக்கியத்துவம் இந்த விஷயம் என்னவென்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு மிக முக்கியமான அதற்கு அடுத்த முக்கியமான விஷயங்கள் எவை என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்படிப்பட்ட இவருடைய கவிதையில் சொல்ல வருகின்றார், முதலாவது நாம் எமக்கு கிடைக்கும் பெற்றோர் மிக முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். நாம் தவறான பெற்றோர்களை நாம் பெற்றோமானால் நமது வாழ்க்கை எங்கே செல்லும் என்று தெரியாது. எமது நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியான இலக்குகளை அடைய முடியும். நாம் நல்ல கல்வியை கற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு சிறந்த தொழிலை சென்றடைய முடியும். இப்படி எது முக்கியமானவை என்பதை நம்மை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனவே பருவத்தில் நாம் உரிய கல்வியை பெற வேண்டும். தாய் தந்தையரிடம் அன்புடன் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவர் கூறுகின்றார், உலகில் வாழ்வது மிக கஷ்டம், உணராவிட்டால் பெரும் நஷ்டம். உதயம் காண கல்விதனை கற்க நீ புறப்படுவாய். வாழ்க்கை என்பது பாதிவனம், வளாவிட்டால் பாலைவனம். வாழ்க்கை என்பது பாதிவனம், வாழாவிட்டால் பாலைவனம். காதல் வரும், பருவம் வரும், காதல் என்ற வைரஸ் வரும். கவிதை எழுதும் ஞானம் வரும், தோளா கொஞ்சம் நீ அசந்தால் தோல்வி உன்னை தேடி வரும். அனைத்தும் பயில மனம் இருந்தால் அதிகம் உனக்கு ஏணி தரும். அனைத்தும் பயில மனம் இருந்தால் அகிலம் உனக்கு ஏணி தரும். அகிலம் சும்மா ஏணி தந்து விடாது யாருக்கும். நாம் தான் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏணியை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை நம்முடைய இருக்கும். அதன் பின் தான் அதில் ஏறி கடக்கின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு 2 பாடல்கள் மட்டும் நான் உங்களுக்கு கூறிவிட்டு எனது உரையை நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இவருடைய இந்த 36 பாடல்களில் 20 பாடல்களை அவர் காதல் கவிதைகளுக்கு ஒப்படைத்திருக்கின்றார். அவருடைய இந்த இளமைக்கால இந்த இளம் வயதில் எத்தகைய காதல் அனுபவத்தை கொண்டிருப்பார் என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் சொல்லிருக்கும் பயன்படுத்தும் இந்த சொற்கள், அவர் இந்த மனித உணர்வு இந்த எல்லா விதமான மனித உணர்வுகளிலும் மிகவும் அழகான, ருசிகரமான ஒரு பரவசமான உணர்வு தான் காதல் உணர்வு. இந்த காதல் உணர்வு இளமை காலத்தில் மட்டும்தான் இருக்கும் என்பதில்லை. இது அவனுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் அவனிடம் இருக்கும், ஒரு மனிதனிடம் இருக்கும். இவர் கூறுகின்றார், கிளை விரித்த உன்னெஞ்சில் கிளி போல நான் இருப்பேன், மலைத்தேனை போல உந்தன் மனசுக்குள் இனித்திடுவேன். எவ்வாறு
கிளை விரித்த உன் நெஞ்சில் கிளி போல நான் இருப்பேன். நான் விரும்பும் எனது காதலனுடைய நெஞ்சில் சாய்ந்து கொள்ளவே ஒரு காதலி எப்போதும் விரும்புவார். அவனுடைய பெயரை நினைத்தால் அவள் தன் மனதில் தேனை சுரந்து கொள்வது போல் உணர்வாள். ஒத்தை பனைமரம் போல ஒதுங்கியே நான் நிற்கையிலே வித்தை போல நெஞ்சுக்குள் விருப்பமாய் நுழைந்தாயே. எனக்கு வேணாம், காதலே வேணாம், எனக்கு வேணாம், நீ வராத. அப்படின்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தாலும் எனது காதலன் அங்கே தலையை காட்டிவிட்டால் எல்லாம் அங்கே மறைந்து போய்விடும். அவன் என்னுள் வந்து குடியேறி விடுவான். உச்சி முதல் பாதம் வரை உன் நினைப்பில் மிதக்கையிலே நச்சு வச்ச இஞ்சியை போல் நறுமணத்தை தந்தாயே. நச்சு வச்ச இஞ்சியுடைய நறுமணத்தை யாராவது பார்த்திருக்கிறீர்களா, உணர்ந்திருக்கிறீர்களா? இஞ்சி, அங்கு ஒரு கவிஞன் பாடினான், இஞ்சி இடுப்பழகி. பிறகு அந்த பாட்டை கேட்டவுடன் நான் இஞ்சியை எடுத்து பார்த்தேன், அங்கே ஏதும் இடுப்பு இருக்குதா என்று. அது கரடு முரடாக இருக்கிறது. இதை எப்படி எப்பா பாடியது? ஆனால் உண்மையில் அவன் பாடியது இஞ்சி இடுப்பழகி. அந்த இஞ்சிக்கு ஈனா வருது, இடுப்புக்கும் ஈனா வருது. இப்போ இஞ்சி இடுப்பழகின்னு பாடுனா கொஞ்சம் அது ரொம்ப இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பாடி வச்சா. அந்த இஞ்சிக்கும் இடுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே இங்கே இவருக்கு அந்த இஞ்சி நச்சு வச்ச இஞ்சியை போல் நறுமணத்தை தந்தாயே. அங்கே அப்படி ஒன்றும் நறுமணம் உண்மையில் இஞ்சியிலிருந்து வரப்போறது இல்லை. அந்த காதலனின் நினைப்பு அத்தகைய நினைப்பை நமக்கு கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. உன் விழிக்குள் மீன் போல உளவியபடி இருப்பேனே, கண்விழிக்கும் நேரத்திலும் கவிதைகளை படிப்பேனே. அங்கே இலக்கியம் இருக்காது, கவிதை தெரியாது காதலிக்கு. காதலனும் அப்படித்தான். ஆனால் இந்த காதல் வந்துட்டு அதெல்லாம் வரும், கவிதை வரும், இசை வரும், எல்லாம் எமக்கு கூடுமானதாக இருக்கும். நீ தின்ற கரும்பையும் நிஜமாக ருசிப்பேனே, ஏன் இந்த அவஸ்தை என்னை நீ சிரிப்பேனே. நீ தின்ற கரும்பையும் நிஜமாக ருசிப்பேனே. தமிழ்ல ஒரு பழக்கம் இருக்குது, கணவன் சாப்பிட்டு விட்டு வைத்த மீதியை மனைவி உண்பாள், அதில் அவள் இன்பம் காண்பாள். கணவன் குடித்துவிட்டு பாதிப்பாலை வைத்தால் அதனை தான் அருந்த வேண்டும் என்று உரிமையுடன் அவள் பெற்றுக்கொள்வாள். அதுதான் காதல். அது காதல் உணர்வு உங்களுக்கு இல்லை என்றால் அதெல்லாம் அபத்தமாக தோன்றும். இப்பொழுது உங்களுக்கு தோன்றுவது போல. இப்ப அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இப்ப காட்டு மிராடித்தனம், அது அசிங்கம் அப்படின்னு இப்ப மாத்திக்கிட்டாங்க. அதனால இப்ப இந்த குளிர்பான போத்தல் ஒன்றை எடுத்து அதில் 2 ஸ்ட்ரோ போட்டு அங்கிட்டு இருந்து ஒரு ஆளும் இங்கிட்டு இருந்து ஒரு ஆளும் உறிஞ்சுவாங்க. அது இந்த அளவுக்கு இப்ப மாறி போயிட்டு நவீனமா. இன்னொரு இசையுடன் கூடிய இன்னொரு பாடலை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் ஒரு காதல், ஒரு கவி சம்பந்தப்பட்ட பாடல். 1000 பூக்கள் ஒன்றாக மலரும் மலரும், ஒவ்வொரு இரவும் காலையில் புலரும் புலரும். ஒரு நல்ல கணவன் நமக்கு வாழ்வில் வந்து வாய்க்காவிட்டால் அந்த வாழ்வு நரகமாக போய்விடும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். எனவே நாம் நமது பிரார்த்திப்பெல்லாம் ஆணானால் நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் என்பதும், பெண்ணானால் நல்ல கணவன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாக எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இல்லாது விட்டால் மிக வருத்தமாக இருக்கும். என் மனவெளியில் ஆனந்தம் இல்லை, என் இதயத்தில் பேரின்பம் இல்லை, உன் கண்களில் காதல்கள் இல்லை, உன் நெஞ்சில் ஈரங்கள் இல்லை. இது வருத்தமான ஒரு விஷயம். காதலித்து விட்டு எனது காதலன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் பிறகு வருவது அது தாங்க முடியாத தொல்லை, வருத்தம். செல்லக்கிளியே என்னை மாற்றிவிடு, உள்ளம் தெளிய தலை கோதிவிடு, எனக்கு பறைசாற்றிவிடு, வீணையாக்கி தினம் மீட்டிவிடு. எனவே இவளுடைய செயலால், அந்த பெண்ணாளவனின் செயலால் ஒரு கெட்ட கணவனாக இருந்தாலும் இவ்வளவு தூய காதலால் அந்த ஆணை தன் வசத்துக்குள் கொண்டு வந்து அவனை மாற்றிவிட முடியும் என்ற அந்த நம்பிக்கையை இவர் பாடுகின்றார்.
இப்படி அநேகமான பாடல்கள் ஒரு சுவையான ஒரு உணர்ச்சி வெளிப்பாடாக வாசிப்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் நல்ல ஒரு அம்சங்களை கொண்டு அமைந்திருக்கும் இந்த தூறல் ஒரு சிறந்த ஒரு இதனை ஒரு நன்கு ஒரு இசை ஞானமுள்ள ஒரு இசை அமைப்பாளரிடம் பாடகரிடம் கொடுத்து பாடச் சொன்னால் ஒரு சிறந்த ஒரு இருவட்டாக அது இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கேட்டுக்கொண்டு இதில் பிறகு நான் யோசித்தேன், இதில் என்ன குறைகள் இருக்கின்றன, இந்த நூலில் எதுவும் குறைகள் இருக்கின்றனவா என்றால் அதனை எனக்கு பல முறை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில சொற்கள், கரைச்சல் என்று ஒரு சொற்களை இவர் பயன்படுத்தி இருக்கிறார். கரைச்சல் என்றதை அது கவித்துவமான சொல்லா. கரைச்சல் என்பது தமிழ் சொல்லே அல்ல, அது ஒரு போர்ச்சுகீஸ் சொல்ல அல்லது ஒரு ஒல்லாந்தர் பயன்படுத்திய சொல்லாக இருக்க வேண்டும். அலுமாரி, சப்பாத்து, இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு சொல். இதனை தமிழ்நாட்டில் உள்ள எந்த கவிதையிலோ ஒரு நூல்களிலோ நான் கண்டதில்லை. ஒரு இடத்தில் இவர் சொல்லியிருக்கிறார், நான் பற்றி படர நீ கொடியாக வேண்டும். நான் பற்றி படர நீ கொடியாக முடியாது. ஏனென்றால் கொடிதான் பற்ற வேண்டும், கொம்பை பற்ற வேண்டும். கொடி பற்றி ஏறுவதற்கு கொம்புதான் பயன்பட வேண்டும். எனவே இங்கே நான் பற்றி படர நீ கொடியாக வேண்டும் என்ற பதப்பிரயோகம் பொருத்தமாக இல்லை. இப்படி சில மிகச்சிறிய சொற்பமான தவறுகளே இதில் சுட்டிக்காட்டப்பட்டாலும் இவரது இந்த முயற்சி, இது ஒரு பாரிய முயற்சி. இத்தகைய முயற்சியில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவது குறைவு. அண்மையில் எனக்கு நண்பரும் கூட கவிஞர் அஸ்மின், அவர் ஐடிஎனில் இருந்தார். அவர் இன்று பாடல்களில் ஒரு ஓரளவு ஒரு சிறந்த கவிஞனாக உருவாகியிருக்கிறார். இப்பொழுது அவர் தமிழ்நாட்டில் அவர் பாடல்கள் பாடுவதற்காக திரைப்படங்கள் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது முஸ்லிம்கள் நல்ல தமிழை பயன்படுத்துகிறார்கள் என்ற அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல திறமையோட கவிதை பாடுகிறார்கள். இதை மேலும் ஊக்குவிக்க வேண்டும், மேலும் வளர வேண்டும். இங்கு பல பெண் கவிஞர்களின் பேரை எனக்கு முன்னர் பேசியவர்கள் தெரிவித்தார்கள். முன்பு இருந்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. ஆனால் என்னவோ இந்த 30 ஆண்டு கால யுத்தம் எம்மை ஒரு பல பின்னடைவுக்கு செய்ய வைத்திருக்கிறது. இனிமேல் அந்த நிலைமை மாறி நமது 2 சமூகங்கள், தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் இணைந்தால் இந்த நாட்டை அரசியலிலும் கூட கைப்பற்றி ஒரு நமது உரிமைகளை பற்றி நமது தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்ற அந்த ஆணித்தரமான எனது வாதத்தை முன்வைத்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.